அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சொன்னதை போல எனக்கு பின்னாலும் அந்த இயக்கம் 100 ஆண்டு காலம் இருக்கும் என்று சொல்லிவிட்டு சென்றிருக்கின்றார்கள். இந்த இயக்கத்தை யாராலும் அழிக்க முடியாது. கருணாநிதி நினைச்சாரு, அழிச்சு முடியல. யாரோ வரா, எல்லாமே முதலமைச்சருக்கு ஆசைப்படுறான். புதுசா ஒரு போலீஸ் ஆபீசர் வந்தான், அவன் 2 வருஷமா சுத்தி நிற்கிறான், ஊரா சுத்தி நிற்கிறான். சுத்திட்டு போய் எதோ சொல்றான். நேத்து கூட ஒரு மைக்க போட்டு வச்சா, டேபிள போட்டா, அந்த அம்மா வானதி சீனிவாசனும் இன்னொரு யாரோ 2 பேரும் உட்காந்துருந்தாங்க. இன்னொரு விக்கெட்டு விழுதுன்னா இவன் வரவே இல்லை. யாரு? அண்ணாமலை. யாரோ வந்து அண்ணா திமுக முக்கியமான ஒரு விக்கெட் விழுதுன்னு சொல்லி உட்காந்துருந்தான், வரல. இவன் ஆள் பிடிக்கிற வேலையை செய்து கொண்டிருக்கின்ற இயக்கம் பாரதிய ஜனதா கட்சி. இவன் சொல்றான் 2026 ஆட்சியிலே நான் முதலமைச்சராக பாரதிய ஜனதா கட்சி வரும் என்று சொல்லுகின்றீர்களே, இவங்க வெற்றமாக இல்லை. மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் 1998 நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி வைத்துக் கொண்டு உங்களுடைய இந்த இயக்கத்தை, இந்த பாரதிய ஜனதா கட்சியை இங்கே இந்த தமிழகத்திலே வருவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தியவர் மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா என்பதை நேரத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். யோசிப்பாரியா? அம்மா சொன்னாங்க மோடியா லேடியாண்டாங்கய்யா, மோடியா லேடியாண்டாங்க. தேர்தலை போட்டிட்டோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தன்னந்தனியாக போட்டியிட்டு 37 நாடாளுமன்றங்களை பெற்ற இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அதுக்கு மேல சட்டமன்ற தேர்தல் எந்த கட்சியும் கூட்டணி இல்ல. 10 ஆண்டு காலம் தமிழகத்தினுடைய முதலமைச்சர்களாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அமைந்தது. இதை பார்த்து சொல்றான், நான் முதலமைச்சராக வருவேன் சொல்லினார். அவங்க கனவுல கூட திராவிட இயக்கங்கள் தான் இந்த தமிழ்நாட்டை ஆள என்ற தகுதி படைத்த இயக்கங்கள். அந்த வகையில் மீண்டும் 2026 எடப்பாடி அவர்கள் கண்டிப்பாக இந்த தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஆகுவார்கள்.